பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பவுல் சொன்னது போல இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பிற்காக. ஆம் தேவ ஜனமே, இந்த உலகத்திலே நீங்கள் எவ்வளவு பெரிய அரசாங்க வேலை செய்திருந்தாலும் கூட அதிலே உங்களுக்கு ஓய்வு காலம் ஒன்றை கொடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உங்களுடைய வேலையை முடித்து விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய அழைப்பு என்பது இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டானதா இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொள்ளுகிறார்கள்? நான் தசம பாகத்தினாலே தாங்குகிறேன், காணிக்கைகளினாலே தாங்குகிறேன் என்று சொல்லி தசம பாகங்களும் காணிக்கைகளையும் மேலாக உங்கள் மேல் கர்த்தருடைய அழைப்பு என்று ஒன்று உண்டு தேவ ஜனமே. அந்த அழைப்பை நோக்கி நீங்கள் தொடருங்கள். பவுல் அப்போஸ்தலர் எங்கிருந்து சொல்லுகிறார்? சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதும் போது சொல்லுகிறார், அவருடைய அழைப்பிற்காக நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லி. அதே போல இதோ உங்கள் மீது அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பலவீனமான உங்களை, பைத்தியமான உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்ததன் நோக்கம் அவருடைய அழைப்பிலே நாம் நிற்போம். அவர் இந்த உலகத்திலே நமக்கு என்ன வேலையை கொடுக்கிறாரோ, சுவிசேஷ வேலையோ, மேய்ப்பனுடைய வேலையோ, அப்போஸ்தல வேலையோ, தீர்க்கதரிசி வேலையோ, எந்த வேலையை கொடுத்து கர்த்தர் நம்மை அழைக்கிறாரோ அந்த அழைப்பிலே நாம் தொடர வேண்டுமே ஒழிய அழைப்பை விட்டுவிட்டு தேமாவை போல உலகத்தை நோக்கி ஓடக்கூடாது தேவ ஜனமே. எனவே அழைப்பிலே ஓடுங்கள், அழைப்பை தொடருங்கள். ஓய்வு கொடுக்காத ஒரு வேலை, ஊழியம் மாத்திரமே. அந்த உன்னத அழைப்பிற்கு ஒத்தாசையாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். மேலான காரியங்களை நோக்கி ஓடுங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தை நோக்கி ஓடுங்கள். நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம்.